தமிழக பாஜக தலைவராக தேர்வாக உள்ள நயினார் நாகேந்திரன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை பார்க்கலாம். நான் இப்படி கருத்து சொல்ல முடியும்? எங்க கட்சியில யாரும் பேசிட்டு இருந்தா நான் அதுக்கு அவங்கள கருத்தை நான் கண்டிப்பா சொல்லுவேன். சார், என்டிஏல இருந்து விலகி இருந்த எடப்பாடி அவர்கள் திரும்ப என்டிஏக்கு வந்திருக்காரு. இது எப்படி அவர் அமித்ஷாவால சாத்தியமா? எப்படி அரசியல் கட்சிகள் கூட்டணி சேர்வதும் பிரிவதும் இது இன்னைக்கு நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயம். ஒரு காரணத்துக்காக பிரிந்து நிற்கலாம், இன்னொரு காரணத்துக்காக இன்னைக்கு மாண்பு உள்துறை அமைச்சருடைய தலைமையில இன்னைக்கு அவர்கள் கூட்டணி சேர்ந்திருக்கிறார். திரு அமித்ஷாவுடைய வருகை ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமியை மட்டும்தான் சந்திச்சிருக்காங்க. வேற யாரும் திரு ஓபிஎஸ், டிடிவி இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு இடையில நிறைய மாற்றங்கள். புயல் அடிக்கும், மழை பெய்யும், இப்ப வெயில் அடிக்கு. நல்ல பருவ சூழ்நிலை தமிழக மக்களுக்கு ஏற்பாடு கிடைக்கும். உங்க தலைமையிலான மாநில செயல்பாடு எப்படி இருக்கும் பாஜக? அதை நானே எப்படி சொன்னேன்? எப்படி நான் இந்த நடைமுறையில நீங்க தான் பார்த்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு நீங்க தான் சொல்லணும். நானே பெரிய நல்லவன் நான் சொல்ல முடியாதுல்ல. திரு அண்ணாமலை உங்களுக்கு வாழ்த்து சொன்னாரா? அண்ணாமலை கொடுத்த பெண்ணு தான் இது. அவர் பெண்ணை கொடுத்து கையெழுத்து போட சொன்னாரு, என்ன கையை பிடித்து பெண்ணு கொடுத்தாரு. இது அவருடைய பெருந்தன்மையை காட்டுது. அவருடைய காலத்துல கட்சி மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தது. யாருக்கும் மாற்ற முடியாது, மறுக்கவும் முடியாது. இன்னும் அவரோட உதவியோடு இன்னும் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு உதவும். அதிமுக அண்ணாமலை அவர்களுக்கு கட்சியில வேற பொறுப்பு என்ன கொடுக்க போறாங்களா? கொடுக்கணும் நீங்க தான் சொல்றீங்களா? அதாவது நான் இன்னைக்கு தான் நாமினேஷன் போட்டிருக்கேன். தலைவர்னு நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு தான் முடிவு. நான் ஒரு மாநில பொறுப்பு தான். ஆனா அவருக்கு கொடுக்க வேண்டிய அகில இந்திய தலைமை, அவர்களுக்கு என்ன பொறுப்பு கொடுப்பார்கள் அகில இந்திய தலைமை தான் முடிவு. அதிமுகவுல நீண்ட காலம் பயணித்தவர் நீங்க அதிமுக இப்ப பாஜகவோடு வந்திருக்கு. எப்படி இருக்கும் எதிர்பார்க்குறீங்க? 1998 முதன்முறையா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி ஒரு பெரும்பான்மையை பெற்றார். அதே மாதிரி இப்பொழுது மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிறது, கைகோத்திருக்கிறது. மிகப்பெரிய வெற்றி. தமிழக பாஜக தலைவராக தேர்வாக உள்ள நயினார் நாகேந்திரன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.